முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று சுகாதாரம், சுற்றுலா மற்றும் போக்குவரத்து துறை தொடர்பான பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதனை பல்வேறு அனைத்துக் கட்சி தலைவர்களும் வரவேற்று பாராட்டியுள்ளனர். மாண்புமிகு அம்மா அவர்களே, நீங்கள் அன்றாடம் ஓய்வின்றி சிந்தித்து 110 விதியின் கீழ் அறிவிக்கும் திட்டங்கள் அரசியல் அரங்கிலும் மக்கள் மன்றத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தோகை மயிலின் நீண்ட கழுத்து பல வண்ணங்களுடன் மினுமினுப்பாக இருக்கும். அதை எந்த கவிஞனாலும் அவ்வளவு எளிதில் வர்ணித்துவிட முடியாது. அதுபோலதான் உங்களது 110 விதியின் கீழான அறிவிப்புகள் அழகானதாக, ஆழமானதாக, நல்ல எண்ணங்களோடு, சிறந்த வண்ணங்களோடு இருக்கிறது. வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி. அரசு பணியாளர்களின் நலன்களில் குறிப்பாக மகளிர்களுடைய நலன் காப்பதில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஈடு இணை உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. அதை தான் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதாவது கர்ப்பிணிக்கான அந்த மகப்பேறு காலத்தை 6 மாதத்திலிருந்து 9 மாதங்களாக அதனுடைய விடுப்பு காலத்தை உயர்த்தி தருவேன் என்று தேர்தலிலே தந்த வாக்குறுதியை முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அந்த நல்ல அறிவிப்பை தந்து தமிழ்நாட்டினுடைய பெண் மகளிர் அரசு பணியாளர்களுடைய நெஞ்சமெல்லாம் பால் வாத்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று அறிவித்திருக்கிற இந்த மக்கள் நல திட்டங்களை மனதார பாராட்டி வரவேற்று நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பெண் அரசு ஊழியர்களுக்கான மகப்பேறு விடுப்பினை 270 நாட்களாக 9 மாதங்களாக உயர்த்தி அறிவிப்பு செய்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களின் நலனை பாதுகாக்கின்ற ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மானுடத்தின் மாமணியே தாயே, எதிரிகளை மட்டுமல்ல தாயே, எதிரிகளை மட்டுமல்ல வியாதிகளையும் ஓட ஓட விரட்டுகிறது தங்களின் உயிர் காக்கும் உன்னத திட்டங்கள் என்று சொல்லி பல புரட்சிகரமான மாபெரும் மகத்தான திட்டங்களை இன்றும் வாரி வாரி வழங்கி சுகாதாரத்துறையில் உலக நாடுகளை விஞ்சும் வகையில் இன்க்ளூசிவ் குரோத் எய்துவதற்கான தளம் தமிழகத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களால் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று சொல்லி தாயின் பொற்பாதம் பணிந்து வணங்கி மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் கோடான கோடி நன்றி மலர்களை பணியோடு சமர்ப்பிக்கின்றேன். முத்தான 3 அறிவிப்புகளை வெளியிட்டு சுற்றுலாத்துறையின் மென்மேலும் ஏற்றம் பெற செய்யும் மாசற்ற தலைவி எங்கள் மகாசக்தி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் துறையின் சார்பாக கோடான கோடி நன்றி மலர்களை காணிக்கையாக்கி வணங்குகின்றேன். தமிழகத்தில் இந்த சிறு துறைகளுக்கும் கூட, தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகங்கள் துறைக்கும் கூட இவ்வளவு நிதியை ஒதுக்கி நமது பண்டைய பெருமையை தமிழ் கலாச்சாரத்துக்கு தகைசால் மகுடம் சூட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் போக்குவரத்து துறையை ஒரு சேவை துறையாக மாற்றி மக்களுக்கு பணியாற்ற செய்த பெருமை மாண்பு எங்கள் அம்மா அவர்களையே சாரும். இன்று போக்குவரத்து துறையிலே 110 விதியின் கீழ் செய்த அறிவிப்புகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. போக்குவரத்து துறையின் சார்பாக மாண்புமிகு அம்மா அவர்களின் 110 விதியின் கீழ் மேன்மைமிகு அறிவிப்புகளுக்கு போக்குவரத்து துறையின் சார்பாகவும் என் சார்பாகவும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து வணங்குகிறேன். தாயே, 7வது மண்டலமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தை தலைமையாக கொண்டு செயல்பட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள கலைஞர்கள் விரைந்து நல உதவிகள் பெறுவதற்கும் சமூக தேவைகளை உடனுக்குடன் அவர்கள் எவ்வித அலைச்சலும் சிரமமின்றி அவர்கள் குடியிருக்கும் பக்கத்திலேயே கிடைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கோயம்புத்தூர் மண்டலத்தை ஏற்படுத்திய அறிவிப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என் சார்பாகவும் துறையின் சார்பாகவும் கோடான கோடி நன்றி மலர்களை தங்கள் பாதம் பணிந்து வணங்கி சமர்ப்பிக்கிறேன். ஜனநாயகம் என்ற சொல்லுக்கு எது பொருள் என்றால் நலத்திட்டம். ஏழை எளிய மக்களை கை தூக்கி விடுகிற, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நலமான எதிர்காலத்தை தருகிற, முதியவர்களுக்கு பாதுகாப்பு தருகிற நலத்திட்டம் செய்கிற அரசுதான் உலகத்திலே சிறந்தது என்பார்கள்.
இன்றைக்கு உலகத்திலே இந்த திட்டங்களுக்கு ஒரு தலைநகரம் என்றால் அது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த தமிழகம்தான். பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளும் பார்த்து பின்பற்றுகிற வகையிலே சுகாதாரத்துறையிலே பல்வேறு திட்ட அறிவிப்புகளை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்துள்ளார்கள். முத்தான பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு என்னுடைய நன்றியையும் இணைத்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.